முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டாலே இதிலே முக்கியமாக சிறப்பிற்குரிய நாளாக முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா என்கின்ற பெயரிலே அழியப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1446வது வருடம் பிறந்திருக்கிறது ஹிஜ்ரி. முஹர்ரம் மாதத்தினுடைய துவக்க நாட்களிலே நாம் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டாலே இதிலே முக்கியமாக சிறப்பிற்குரிய நாளாக முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா என்கின்ற பெயரிலே அழியப்படுகிறது. அந்த நாளில் நாம் நோன்பு வைப்பதும் அது குறித்து உண்டான சில விஷயங்களை தெரிந்து கொள்வதும் இந்த காணொளியினுடைய முக்கியமான நோக்கமாகும். இறுதி வரை இந்த காணொளியை பாருங்கள். ஆஷூரா தினத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சங்கள் 5 விஷயங்களை இந்த காணொளியிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாக 10வது நாள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தான் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைகிற பொழுது யூதர்கள் எல்லாம் அந்த நாளிலே நோன்பு இருந்திருந்தார்கள். என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மூசா என்கின்ற எங்களுடைய நபியை அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாத்து நைல் நதியிலே ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தினரையும் மூழ்கடித்து பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். எனவே அதற்கு நன்றி செய்யும் பொருட்டு நாங்கள் இன்று நோன்பு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகவும் உரிமைப்பட்டவர்கள், அப்போ நாங்களும் நோன்பு வைப்போம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்திலே நான் ஹயாத்தோடு இருந்தால் 9வது நாளும் சேர்த்து வைப்பேன், ஏனென்றால் யூதர்களுடைய வழிமுறைக்கு மாற்றம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சொன்னாங்க. அப்போ முஹர்ரத்தினுடைய 10வது நாள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் சொன்ன சத்தியத்தையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினா. உலகத்தில் அழிச்சாட்டியங்களையும் ஆணவத்தோடும் ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் அழித்தான். இது முஹர்ரத்தினுடைய 10வது நாளின் முதல் சிறப்பம்சம். 2வது, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோக்கப்படக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அது மகத்தான நோன்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹ், அந்த முஹர்ரத்தின் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்புக்கு ஒரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பிற்கு நான் ஆதரவு வைக்கிறேன். முந்திய ஒரு ஆண்டு செய்த சிறு பாவங்கள் எல்லாம் அந்த ஒரு நோம்பின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷூராவில் இருக்கக்கூடிய 2வது சிறப்பம்சம். 3வது, முஸ்லிம் உம்மத் ஒவ்வொரு வருடமும் ரமலானின் 30 நாட்கள் நோன்பு இருக்கிறார்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இல்லையா, எல்லா மக்களும் அந்த நோன்பினுடைய காலத்திலே நோன்பு வைப்பது, இன்ன பிற அந்த நோன்பு மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்கான முக்கியமான சில நல்ல இபாதத்துகளை கையில் எடுத்து செய்கிறோம். குறிப்பாக ரமலான் 30 நாட்கள் ஃபரலான நோன்பு, கடமையான நோன்பு. இந்த கடமையான நோன்பு, ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் என்ன நோன்பு கடமையாயிருந்துச்சு என்றால் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், ரமலானுடைய நோன்புக்கு முன்னால் ஃபரலான நோன்பாக இருந்தது முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நோன்பு. ஏன்னா ஹிஜ்ரி 2ல் தான் என்ன செய்யுது அப்படின்னா ரமலானுடைய நோன்பு கடமையாகுது. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் நோன்பு தான் கடமையான நோன்பாக ஃபரலான நோன்பாக இருந்தது. அப்போ ஃபரலான நோன்பாக இருந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு நோன்பு தான், ஒரு நாள் தான் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இது முஹர்ரம் 10வது நாளினுடைய 3வது சிறப்பு. 4வது முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள், அதாவது ஆஷூரா என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே நாம் அதிகப்படியாக நல்ல விசாலமாக நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு, ஹலாலான தேவைகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் விசாலமாக உதவிகள் ஒத்தாசைகள் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்திலே முஹர்ரத்தினுடைய 10வது நாள் யார் தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமாக செலவு செய்கிறாரோ, வஸ்ஸஅல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதி, அந்த வருடம் முழுக்க அல்லாஹ் விசாலமாக ரிஸ்கை அவருக்கு தருவான். தபரானி என்கின்ற நூலிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்போ முஹர்ரத்தினுடைய 10வது நாளுக்கு 4வது சிறப்பு என்னவென்றால், அந்த நாளில் நல்ல விசாலமாக நம்முடைய தேவைகளை, நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய தேவைகளை விசாலமாக செலவு செய்யணும்.
அந்த செலவு தான் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு விசாலமாக நமக்கு ரிஸ்க் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இது 4வது. 5வது முக்கியமாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா நாளுக்குரிய தனிச்சிறப்புகளில் முக்கியமானது, அந்த நாளில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தாலா அந்த நாளில் கேட்கக்கூடிய துஆவை அங்கீகரிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்த முக்கியத்துவம் வாய்ந்த குர்ஆன் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய சூரா தாஹாவிலே அல்லாஹ் அதையெல்லாம் விரிவாக சொல்கிறான். அவர்கள் கேட்ட துஆக்கள் மொத்தத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் தான். யா அல்லாஹ், நீ ஃபிரௌனுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாய். எக்கச்சக்கமான செல்வாக்கோடு அதிகாரத்தோடு அவன் ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நிற்கிறான். எனவே நீ அவன் கண்ணிலே வேதனையை காட்டு, முஸ்லிம்களை ஈமான் கொண்டவர்களை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இது தவிர்த்து மேலும் முக்கியமான சில துஆக்களை எல்லாம் கேட்டதாக குர்ஆன் நமக்கு நிரூபிக்கிறது. அதையெல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்த நாள், ஏற்றுக்கொண்ட நாள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். இப்போ துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளாகவும் அந்த ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது. ஆக இந்த 5 சிறப்புகளையும் தன்னகத்திலே தாங்கி நிற்கக்கூடிய முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய தினம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது. அந்த நாளில் நோன்பிருந்து அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்து, அந்த நாளில் அதிகப்படியாக நம்முடைய குடும்பங்களுக்கு, உறவுகளுக்கு, நம் தேவைகளுக்கு விசாலமாக செலவு செய்து அல்லாஹ்வின் பேரருளை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அந்த 10வது நாள் மட்டுமல்லாமல் முடிந்தால் முன்னால் ஒரு நாள் சேர்த்து கொள்ளுங்கள், 9வது நாள், அல்லது வாய்ப்பில்லாதவர்கள் பின்னாடி ஒரு நாள், அதாவது 11வது நாள். வெறுமின்ன 10வது நாள் மட்டும் வைப்பது தவறு. ஒன்று முன்னாடி சேர்த்துக்கணும், அதுதான் நபி வழி. அல்லது பின்னால் ஒரு நாளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். 2 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நாளினுடைய சிறப்புகள் மொத்தத்தையும் அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.